இன்றைக்கு இந்த ஜாக்சன் துரையும் கட்டபொம்மன் ரொம்ப அருமையாக நடித்தாங்கன்ட்டு விழாக்கு வந்திருந்த தலைவர்கள் 1ஆம் வகுப்பு பிள்ளைகள் இவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் 500 ரூபா பரிசு வாங்கியிருக்காங்க. ஸோ குட்டீஸ் ஹாப்பியாக இருக்கா? ஜேடன் ஹாப்பியாக இருக்கா? உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சது ஹாப்பியா? ஸோ தேங்க்யூ சொல்லுங்கள், அப்பா அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். வெரி குட். உண்மையிலே இந்த பெற்றோரை பாராட்டணும். மிக அழகாக நாங்கள் சொல்லி கொடுத்தா கூட எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த பரிசை வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட எல்லாமே ரேவதி மேம்க்கு தான் செய்கிறோம். இதோட எல்லா நிகழ்ச்சியும் அவங்களுக்கு தான் மிக்க நன்றி. அவங்களுக்கும் எச்சமிட்டோம். ஸோ ஜேடனம்மா ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் பையன் எனக்கு பரிசு வாங்கியிருக்கான். 1ஆம் கிளாஸில் எல்லாருக்கிட்டையும் ஒரு முதல் பரிசு வாங்கியிருக்கான், ரொம்ப அழகான தமிழை பேசி. ஸோ உங்கள் ஒரு தாயாக உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஆனாலும் கருத்தில் கொடுத்த கிஃப்ட்டு, ஆனாலும் இது ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்ததுக்கு ரேவதி மேடமுக்கும் HMSக்கும் இந்த ஸ்கூலுக்கும் ரொம்ப மனதார நன்றி சொல்லிட்டு, இன்னமும் பிள்ளைங்களை மேலே வளரணும், இன்னும் நல்லா இந்த ஸ்கூலே நல்லா இன்னும் கரெக்டாக பிள்ளைங்களை நல்லா தாய் போல் அவங்க கவனிக்கிறாங்க. அதனால் அவரை எப்பவும் இது சொல்லப்போனால் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூலும் நிறைய பேர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் ரொம்ப நீட்டான ஸ்கூலு தான். அதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லப்போனால் எப்படி அவங்களோட திறமைகளை வெளியில் கொண்டு வராங்க. அதுக்காக நன்றி. உண்மையிலே குறிப்பாக சொல்ல ஃபாத்திமா அம்மாவும் அப்பாவும் சொல்கிறேன், எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே ஒரு சோர்வே காட்ட மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு ரோல் மாடல் தான் சொல்லுவேன். அருமையான ஒரு பெற்றோர். உங்கள் பிள்ளையை நல்லா வளர்க்குறீங்க, திறமைகளோடு சேர்ந்து வளர்க்குறீங்க. ஸோ பெற்றோராக உங்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். சார் உங்கள் பொண்ணு பெரிய லெவலில் வருவா சார், இந்த நம்பிக்கையோடு இருங்க. உண்மையை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ண, அவளோட சிரிப்பை பார்த்து எல்லாருமே அவ்வளோ ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரியாலிட்டியான ஒரு பிள்ளையாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா?